நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 14/2/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 4:43 வரை துபாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7 வரை போராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 7 வரை ரோகிணி, பின்பு மிருக சிரிஷம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் நீங்க உங்களுடைய பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். எதிலும் மதிப்பு கூடும் நாளாக இருக்கக்கூடும். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகள் ஒப்படைக்க கொடுங்க. பயணங்கள் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தந்திரங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை வசந்தமாக்கிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். என்று எதையும் சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். நிலவில் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து வெற்றி பெற முடியும். மேன்மையான நல்ல நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பழைய கடனை எப்படியாவது அடைத்து விடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று தலைமையின் நம்பிக்கை கண்டிப்பாக பெற முடியுங்க. உத்தியோக மாற்றங்களும் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். இன்று பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை பதட்ட வேண்டாம், நம்பிக்கையை இழக்க வேண்டாம். காதல் வெற்றி நடை போடும். கவலைப்பட வேண்டாம். காதலுக்காக பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகுங்க. வாழ்க்கையில் ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் தீர்வும் கிடைக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு செல்வாக்கு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மன அமைதி ஏற்படக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகள் ஒப்படைக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். திருப்திகரமான சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. எந்த முடிவுகளிலும் தெளிவு ஏற்படக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்க கொடுங்க. பரணி நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு ஓரளவு பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பண வரவை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். தாயாருடன் வீண் விவாதம் வந்து செல்லுங்க. பழைய கடனை அடைப்பதற்கு புதிய முயற்சிகளை யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மனசுக்கு இதமான செய்திகள் வரக்கூடும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்டுங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல நாளாக இன்று கண்டிப்பாக இருக்கக்கூடும். நவீன முறைகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். விவசாய துறைகளுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆர்வமுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும்.
தாராள மனசு கொண்டவராக காணப்படுவீர்கள். குடும்பத்தின் பொருளாதார நிலையும் சீராக உயரக்கூடுங்க. தடைப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக தடை நீங்கும். வருவாயை அதிகரிக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். பெண்கள் இன்று சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். என்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயம் வேண்டாம். நிம்மதியான சூழல் இருக்கும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் என்பது வேண்டும். குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. வாழ்க்கை உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்தியை. இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். அனைத்து விஷயங்களிலும் வெற்றி ஏற்படக்கூடும். விவசாயத் துறையில் உள்ளவருக்கு முன்னேற்றம் இருக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். ரோகிணி. என்று உங்களுக்கு பரபரப்புடன் காணப்படுவீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். இருந்தாலும் மிதமான பண வரவு இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். தொழில் வியாபாரம் சீராக நடைபெற கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாம் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். யதார்த்தமான நிலை ஏற்படக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கொடுங்க. முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. மிருக சிரிஷம். கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். நடைமுறை சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். இருந்தாலும் சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்க கொடுங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிந்து விடுவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். மாற்று மதத்தினர் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பழைய வேலையாட்களை மாற்றக்கூடிய சூழல் இருக்கும். வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். உங்கள் நிர்வாகத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. எதிலும் திறமை உண்டாகக்கூடும். புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த கௌரவ பதவிகள் கூட கிடைக்க கொடுங்க. பெரிய மனிதர்களின் தொடர்பும் தொண்டர்களின் ஆதரவும் சிறப்பாக அமையும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் எடுத்தும் கௌத்தம் என்று மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். என்று காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலுக்காக நீங்க பதட்டப்பட வேண்டாம். எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விளையாட்டுத் துறையில் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். கடனை எப்படியாவது அடைத்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். மன பதட்டம் கொள்ளாதீர்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். இன்று அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். திருவாதிரை. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் குடிவிடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடுங்க.
கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சகோதர சகோதரியின் ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. புனர்பூசம் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். பக்குவமாக செயல்படுங்கள். முன்கோபங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். தயவு செய்து முன்கோபப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மனக்கவலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய சூழல் இருக்கும். தள்ளி போன விஷயங்கள் உடனே முடிய கொடுங்க. உறவுகளிடம் நிதானித்து நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மனசாட்சிப்படி செயல்படும் நகருக்கு கொடுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். உடைய பொருளாதாரம் நல்ல நிலைக்கு செல்ல கொடுங்க. சிறப்பாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். கடன்கள் அனைத்தும் கண்டிப்பாக குறையுங்க. சகோதரருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். பதட்டம் எல்லாம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். என்று மாணவர்கள் தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். பல நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மன நிம்மதி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி இன்று நீங்க காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. முயலுங்கள் முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. பூசம் யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று முன்பின் தெரியாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். குழப்பங்கள் ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டாம். பூசம் நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. ஆயில்யம் இன்று யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. நாள்பட்ட வியாதிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்த்து செல்லப்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். இன்று உங்களுக்கு காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் உண்டாக கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு காண்பீர்கள். முக்கிய பொறுப்புகளை நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனை கூட முடிவு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனக்கசப்புகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். கொடுத்த கடனை எப்படியாவது வாங்கி விடுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தள்ளி போன விஷயங்கள் கண்டிப்பாக உடனே முடிய கொடுங்க. உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பாராத லாபம் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரி ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். நெருங்கியவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பொருளாதார நிலையும் இன்னும் சிறப்பாக இருக்க கொடுங்க. குடும்ப தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். கடன்கள் அனைத்தும் குறைய கொடுங்க. சகோதரருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் என்ற நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள்.
வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர, போக போகத்தான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். காதல் நீங்க இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டமாக காணப்படுவீர்கள். எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொள்வீர்கள். கண்டிப்பாக எல்லாம் செய்ய முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும், நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது, நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உடைய பெயரும் புகழும் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். செல்வாக்கு கூடுங்க. இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இந்த கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இன்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாக கண்டிப்பாக அமைதி விடக்கூடும். பூரம். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். நிர்வாக திறமை இன்று பளிச்சிடுங்க. சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கியிருக்க கொடுங்க. உத்திரம். இன்று வேக வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. இன்று அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதேபோல் உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். பேச்சில் முதிர்ச்சி தெரியுங்க. சவால்ல வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். அரசாலும் ஆதாயம் ஏற்படக்கூடும். அதிகார பதவியில் இருப்பவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் தலைமையின் கீழ் நெருக்கமாவீர்கள். நினைத்ததை முடிக்கும் நாளாக இருக்க கொடுக்க. சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கப்பெற்று குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்வர்கள். வேலை வலுவும் குறைந்து விடக்கூடும். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தை அற்புதமாக பார்த்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதிர்பார்த்த பணமும் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். சந்தித்த நபர்களால் இன்று சந்தோஷமும் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இதில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். பெண்கள் மகிழ்ச்சியுடன் இன்று கொண்டாடி மகிழ்வர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க செய்யும் பொழுது கூட இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள், அது போதுங்க. என்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் துளி கூட வேண்டாம். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று போட்டி பொறாமைகள் இன்றி மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. யதார்த்தமான செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. இன்று நீங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். அஸ்தம். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. யதார்த்தமான நிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு சொத்து சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
சித்திரை. அக்கம் பக்கத்தில் பார்த்து பேசுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் எளிதில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். முடிஞ்ச அளவு இறைவனை மட்டும் நம்புங்கள். எந்த ஒரு மூட நம்பிக்கைகளிலும் கவனம் கொள்ள வேண்டாம். துலாம் ராசினியர்கள் இன்று அடுத்தவருக்கு உதவியாக காணப்படுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். துலாம் ராசினியர்கள் தயவு செய்து பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் சாதிக்கக்கூடிய துணிச்சல் உருவாக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காணாமல் தெரிய பொருள் இன்று கையில் கிடைக்க கொடுங்க. முக்கிய ஆவணங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு புதிய அனுபவம் உருவாகக்கூடும். பணப்பழக்கம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் இன்று வாடிக்கையாளரின் ரசனையை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டப்படுவார்கள். மதிப்பு கூடும் நாகரிக கொடுங்க. அரசு வழியில் மானிய உதவிகள் கிடைக்கக்கூடும். சுபகாரியங்கள் யாவும் கண்டிப்பாக கைகூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாகரிகக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு மொழியாக அமைந்துவிடக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உடைய திறமைகளை நீங்க வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தும் நாளாக இருக்கக்கூடும். கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் முன்னேற்றம் இருக்கும். நல்ல உயர்வுகளை கண்டிப்பாக பெற முடியும். பெண்கள் என்ற வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். திட்டமிடுதல் வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பண தட்டுப்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. இனிமையாக பேசி கண்டிப்பாக சாதிக்க முடியும். மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. சுவாதி. பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். என்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள். விசாகம். இன்று உங்களுக்கு காரியங்களை கண்டிப்பாக வச்சு இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் கண்டிப்பாக கூட்டும். மனம் நிறைவாக இருக்கக்கூடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். இன்று இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். முக்கியமாக மாந்திரிகம் தாந்திரிகம் போன்ற விஷயங்களில் பண விரயம் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. காரியங்களை நீங்க யோசித்து செய்வது மிக நல்லது. திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். வெளிவட்டாரத்தில் நிதானம் என்பது கண்டிப்பாக அவசியம். பழைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். ஓரளவுக்கு லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெற முடியுங்க. முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்க்கும் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுங்க. நல்ல நண்பர்களால் சாதகமான பலனை அடைய முடியும். என்று உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. எதையும் திட்டமிட்டு செய்வது மிக நல்லது. சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை இன்று நீங்க சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருடைய விஷயத்திலும் இன்று நீங்க செவி சாய்ப்பீர்கள். வாழ்க்கையில் இன்று நீங்க சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். கடந்த கால பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். நல்ல நிலைமைக்கு நீங்க செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். பெண்கள் என்ற அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் இன்று தேடி வரக்கூடும். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு பெண்கள் இன்று சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள்.
காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்குங்க. இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். காதல்ல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். இந்த நாள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பழைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லுங்க. லாபமும் கண்டிப்பாக வரக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். என்று எதிர்பார்த்து நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. அனுஷம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கூடும். பழைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தொல்லை கொடுத்தவர்கள் இன்று காணாமல் போக கொடுங்க. மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். கேட்டை. இன்று நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஓரளவு சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் வரக்கூடுங்க. உடன் நல்ல நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னேற எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்க மனதிற்குள் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக வெளிப்பட கொடுங்க. தனுசு. தனுசு ராசி நேயர்கள், இன்று நீங்க பேச்சை குறைத்துக் கொண்டு காரியங்களை கண்ணும் வருத்தமாக செய்து முடிப்பீர்கள். சவாலான வேலைகளையும் சாதனமாக முடித்து காட்டுவீர்கள். சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றாலும் எதிர்பாராத லாபங்கள் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கும். யதார்த்தமான இன்று சூழல் ஏற்பட கொடுங்க. போராடி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று குடும்பத்தில் ஒற்றுமை நிலைநாட்ட கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. கடந்த கால பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். இன்று மனதிற்குள் இனம் புரியாத பயம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். பெண்கள் என்று விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் லாபம் கண்டிப்பாக கொடுங்க. சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றியும் பெற முடியும். என்று காதலை படுத்தி புரிதல் வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காதலுக்காக குழப்பம் அடைய வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியிலும் சுலபமாக செய்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். மாணவர்கள் இன்று இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. உத்திராடம். நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும்.
காரியங்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அதனை சமாளித்து விடுவீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம், குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கருத்துக்கள் ஏற்பட்டதை நீங்க சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டும். வீண் விவாதங்கள்ல யாரிடமும் தலையிட வேண்டாம். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. நம்பிக்கைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சந்தோஷங்களும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பய உணர்வு இல்லாமல் செயல்படுங்கள், அது போதுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறக்கூடுங்க. இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று எதிலும் கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று காரியங்களை நீங்க முன்னெச்சரிக்கையுடனும் செய்து முடிக்க முடியுங்க. பதட்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. ஆனால் சில விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். எதை செய்கின்றோம், என்ன செய்கின்றோம் என்று தெரிந்து கொண்டு செயல்படுவது மிக சிறப்பு. யாரிடமும் இன்று வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். பயம் வேண்டாம். அதேபோல் கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாருடைய விஷயங்களிலும் தலையிட வேண்டாம். முக்கியமாக பஞ்சாயத்துக்களை கலந்து கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்பது மிக சிறப்பு. சொன்ன சொல்லை காப்பாற்ற கடுமையாக உழைப்பீர்கள். இன்று குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சிறந்த வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொள்ளக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். என்று பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். யோசித்து தான் எதிலும் ஈடுபட வேண்டும். பெண்கள் பதட்டம் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று கூடுமானவரை யோசித்து எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. இன்று காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். என்ன முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலுக்காக இப்போதைக்கு குழப்பம் வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சிந்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. பதட்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. என்று சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். என்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். இந்த நாளை நீங்க கொண்டாடி மகிழ்வது உங்க கையில் உள்ளது. அவிட்டம் என்று எதிர்பாராத திருப்பம் இருக்குங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியுங்க. நல்ல மனசுக்கு நல்லது ஏற்பட கொடுங்க. சில இடங்களை கொஞ்சம் பார்த்து பேச வேண்டுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. இன்று உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வர கொடுங்க. கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பதட்டம் கொள்ள வேண்டாம். கும்பம் ராசினியர்கள் இன்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். இன்று யதார்த்தமான சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியும். பண வரமும் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாக இன்று உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கும். மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். இன்று நட்பு வட்டம் இன்று விரிவடை கொடுங்க.
எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. முக்கியமாக உங்களுடைய பிடிவாதத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். இதைத்தான் செய்வேன் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். கிடைக்கின்ற வேலைகளை எடுத்து செய்யுங்கள். முக்கியமாக பணம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்யுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. எதிர்பாராத சில பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும். உறவினர், நண்பருடன் மனம் விட்டு பேசுவீர்கள். அரசாலும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்குங்க. வழக்கு விஷயங்களில் கொஞ்சம் தெளிவு ஏற்படக்கூடும். பொருளாதார உயர்வுகளும் உண்டாகும். எடுத்த காரியங்களை வெற்றி இருக்கும். பொதுநல காரியங்கள முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக, தெய்வீக காரியங்களில் கூட ஈடுபாடு அதிகரிக்கும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அமோகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லதொரு திட்டங்களை தீட்டுவீர்கள். பெண்களுக்கென்று மன மகிழ்ச்சி கூடும் நாக இருக்க கொடுங்க. காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். இப்போதைக்கு காதலில் முடிவெடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். காதலை நீங்க ஜெயிப்பதற்கு பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு நல்லதொரு விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று உங்க மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாக இருக்க கொடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். கூடுமானவரை இன்று நீங்க மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். போக போக பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். இன்று நீங்க நடுநிலையாக யோசிக்கக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. சதயம். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்குங்க. யதார்த்தமான நிலை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். போராட்டாத்தி. இனிமையாக பேசி பழவர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். இரட்டிப்பு லாபம் எதிலும் ஏற்படக்கூடும். நினைத்ததை முடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. சவால்களை வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கும். பேச்சில் கொஞ்சம் முதிர்ச்சி தெரியுங்க. என்று ஓரளவு சந்தோஷமான தருணங்கள் அமைந்துவிடக் கொடுங்க. மேனம் ராசினியர்கள். இன்று நீங்க பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. செயல்களில் வேகம் இருக்கும். பேச்சில் முதிர்ச்சி தெரியும். நல்லதொரு அனுபவம் உண்டாக கொடுங்க. இன்று சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிலரின் ஆசை வார்த்தையில ஏமாந்து விட வேண்டாம். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உடைய ரகசியங்களை யாரிடமும் வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் மற்றவர்களை விமர்சிக்க வேண்டாம். இருந்தாலும் எதிலும் உங்களுக்கு நாவடக்கம் தேவைப்படும் நாக இருக்க கொடுங்க. வெளியூர், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்ற மிகுந்த பலனை அடைய முடியுங்க. பல சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். நாவடக்கம் தேவைப்படும் நாக இருக்கக்கூடும். வெளியூர் பயணம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. ஏற்ற மிகுந்த நல்ல பலனை பெறுவீர்கள். பிள்ளைகளாலும் இன்று பெருமை அடைவீர்கள். அரசாலும் ஆதாயம் ஏற்படக்கூடும். இன்று அதிகார பதவியில் இருப்பவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. வியாபாரத்தில் ஓரளவு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும். குழப்பம் இருக்கும். சரியான முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலில் கொஞ்சம் பொறுமை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி.
என்று இனிமையாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். மனப்பதட்டம் இல்லாமல் இருப்பது உங்க கையில் உள்ளது. நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். எடுத்தோம் கௌதம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. மனம் குழப்பமாக இருக்க கொடுங்க. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உத்திரட்டாத்தி இன்று ஓரளவு பொன்னான நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக கைகூடும். மன வலிமை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. திருப்பு முனையாக எல்லாம் அமைந்து விடக்கூடும். எதையும் நீங்க உதாசீனம் மட்டும் படுத்த வேண்டாம். நடப்பவை அனைத்தும் கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்க கொடுங்க. இந்த முயற்சி மட்டும் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். தாய் தந்தையருக்கு உதவியாக இருப்பீர்கள். எல்லோருக்கும் இன்று நீங்க ஆதரவாக இருப்பீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள் என்று நுணுக்கமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வெற்றி வாகை சூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். யதார்த்தமான நிலை இன்று ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. பக்கபலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். இன்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.